இருக்கன்குடி மாரியம்மன். தென் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற இத்திருத்தலம் காமராசர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இருக்கன்குடி ஆகும். சாத்தூருக்கு நேர்கிழக்கே விளாத்திக்குளம் வழியே திருச்செந்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இச்சிற்றூரின் தெற்கே பாயும் வைப்பாறு மற்றும் அர்ச்சனா நதிகள் சூழ அன்னை குடிகொண்டுள்ள திருக்கோயில் அமைந்துள்ளது. இரு கங்கைகள் கூடுவதால் இரு கங்குடி என்ற கூற்றில் இவ்வூர் போற்றப்படுகிறது. இவ்வூரில் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக சக்தி விளங்குகிறாள். இவள் துஷ்ட நிகிரகம் செய்து அடியாருக்கு அருள் பாலித்து வருகின்றாள். அன்னையின் திருக்கோயிலுக்கு வடக்கே தவழும் அர்ஜுனா நதி மேற்கே பத்திராயிருப்பு மலை எனப்படும் மகாலிங்க மலையில் உற்பத்தியாகிறது. முன்காலத்திலே பஞ்சபாண்டவர்கள் காடுகளில் தெரிந்து கொண்டு இம்மலை அடிவாரத்திற்கு வந்தார்கள். அப்போது நீராடி பூஜை செய்வதற்கும் நீர் அருந்துவதற்கும் நீர் இல்லாமையால் அர்ஜுனன் கங்கையை வணங்கினான். பின் வருண கணையால் பூமியை பிளந்தான். அந்த பிளவிலிருந்து தோன்றி பெருக்கெடுத்த ஆற்றில் பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியுடன் நீராடி பூஜை செய்து மகிழ்ந்தார்கள். அவ்வாறு தோன்றிய ஆறே அர்ஜுனன் ஆறு என்று பெயர் பெற்றது என கூறுவார்கள். இவ்வரலாறு திருத்தன்கால் தலபுராணத்தில் கூறப்படுகிறது. இத்திருக்கோயிலுக்கு தென்புறத்தில் தவழுவது வைப்பாறு. பொதியமலையின் அடிவாரத்தில் சிவசைலத்துக்கு வடபுறம் சம்புகன் என்ற வேடன் தீயின் நடுவிலிருந்து கடும் தவம் புரிந்தான். அதனால் அயோத்தியில் பிராமண பிள்ளை ஒருவன் இறந்து போனான். அப்போது அயோத்தி மன்னனாக இருந்த ராமன் சேனைகள் புடைசூழ வந்தான். ராமன் சம்புகனை கொன்று இறந்த பிள்ளையை எழுப்பிவிட்டான். இவ்வரலாறு ராமாயண உத்தரகாண்டத்தில் விளக்கப்பட்டுள்ளது. தவம் செய்த சம்புகனை கொன்ற பாவத்தால் ராமன் பிடிக்கப் பெற்றான். ராமன் சாப விமோசனத்திற்காக சிவமலையில் சிவபெருமானை நிலைநிறுத்தி வணங்கி தவம் செய்தான். தவம் செய்து பாப விமோச்சனமும் பெற்றான். அதன்பின் ராமன் தன் பரிவாரத்துடன் புளையவனமாக இருந்த புளியங்குடி வாசுதேவ நல்லூர்களுக்கு இடையே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையினை வந்தடைந்தான். மாலை கடன் முடிக்கும் பொருட்டு தண்ணீர் தேடியும் கிடைக்காததால் வருந்தினான். உடனிருந்த சாம்பவன் அவ்விடத்திலே உலகிலுள்ள புண்ணிய தீர்த்தங்கள் கலந்த நீர்க்குடத்தை அகத்திய மாமுனிவர் புதைத்து வைத்திருக்கும் விபரத்தை கூறினான். ராமன் அம்பு எய்து அந்த குடத்தை உடைத்தான். உடனே ஆறு தோன்றியது. வைப்பி, அதாவது புதையலிலிருந்து ஆறு தோன்றியதால் அது வைப்பாறு என்று பெயர் பெற்றது. இவ்வாறு கரிவலம் வந்த நல்லூர், சாத்தூர், கொல்லப்பட்டி வழியாக பாய்ந்து இருக்கன்குடி அடைந்து அர்ஜுனா நதியுடன் இது கலக்கின்றது. வைப்பாரும் அர்ஜுனா ஆறும் அர்ஜுனன் ராமபிரானாலும் தோற்றுவிக்கப்பட்டதால் அவை இரண்டும் இத்திருத்தலத்தின் புண்ணிய தீர்த்தங்களாகும். இத்தீர்த்தங்களில் நீராடினால் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் நீராடிய புண்ணியத்திற்கு ஒப்பாகும். இந்த புனித நீரை செப்பு செம்புகளில் அடைத்து தத்தம் வீடுகளுக்கு எடுத்துச் சென்று வழிபட்டு வந்தால் சகல நன்மைகளும் தாமே வந்து சேரும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் இப்பக்கத்தில் சாணி பொறுக்குவதற்காக ஒரு பூசாரி பெண் வந்தாள். தற்போது அம்மன் இருக்கும் இடத்தில் அவள் கூடையை வைத்தாள். சிறிது நேரம் சென்ற பின்பு கூடையை எடுக்க முயற்சி செய்தும் எடுக்க முடியாது திண்டாடினாள். கூட்டம் கூடியது. அப்போது அப்பெண் அருள் கொண்டு ஆடினாள். அவள், நான் மாரியம்மை, எனது திருமேனி சிலை இங்கே சில நூற்றாண்டுகளாக மணலில் புதைந்து கிடக்கின்றது. என்னை எடுத்து இந்த இடத்தில் நிலைநாட்டி வழிபடுங்கள் என்று வாக்கு அருளினாள். அந்த வாக்குப்படியே அவ்வூர் பூசாரிகள் மணலை தோண்டினார்கள். அம்மை திரு உருவத்தை கண்டு எடுத்தார்கள். அம்மையின் அருள் வாக்குப்படியே சேவல் கூவாதலும் களச்சி செடி முளைக்காததுமாகிய அந்த திருவிடத்திலேயே அன்னையை அமர்த்தி கோயில் கட்டி வழிபாடு செய்து வரலாயினர். அன்று முதல் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் கொடுத்து அருளாட்சி செய்து வருகிறாள். ஆறுகள் புடைசூழ நடுவே உள்ள ஆற்று திட்டில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலின் கீழ் மேல் அளவு 5340 சென்டிமீட்டர், தென்வடல் அளவு 4470 சென்டிமீட்டர். அழகிய விமானத்துடன் கூடிய கர்ப்ப கிரகத்தில் அருட்கடலாகிய மாரியம்மன் எழுந்து அருளி இருக்கின்றாள். கர்ப்ப கிரகத்தை ஒட்டி அர்த்த மண்டபமும் அதனை அடுத்து மகா மண்டபமும் இருக்கின்றன. மகா மண்டபத்தின் முன் கொடிமரத்து மண்டபம் அமைந்துள்ளது. அதில் நந்தீஸ்வரரும்
கொடிமரமும் பலி பீடமும் வரிசையாக இருக்கின்றன. கொடிமர மண்டபத்தின் முன்னால் முன்மண்டபம் அமைந்துள்ளது. தெற்கு சுற்றின் நடுப்பகுதியில் அருள் தரும் விநாயகர் அரச மரத்துக்கு அடியில் வீற்றிருக்க, அருகே வாழவந்தம்மனும் அதற்கு சிறிது மேற்கில் ராக்காட்சி அம்மனும் இருக்கின்றனர். வடமேற்கு பகுதியில் பேச்சியம்மனும் முப்பிடாரி அம்மனும் இருக்கின்றார்கள். அதற்கும் கிழக்கே வீரபத்திரரும், அவருக்கு கிழக்கே வைரவமூர்த்தியும், அவருக்கு கிழக்கே காத்தவராய சுவாமியும் எழுந்து அருளி இருக்கின்றனர். இவருக்கு அடுத்த வடபுறம் திருவிழாவில் அன்னை வந்திறங்கும் திருமண்டபம் உள்ளது. வடகிழக்கு மூலையில் திருக்கோயில் வேலை அறை உள்ளது. கோவிலின் வெளிச்சுற்று தென்கிழக்கு மூலையில் கருப்பசாமி கிழக்கு பார்க்க கோவில் கொண்டுள்ளார். அன்னை மாரியின் அழகிய உற்சவ திருமேனியை காண நம் இரு கண்கள் போதாது, இப்பிறப்பும் போதாது. அன்னை மாரிக்கு காலசந்தி, உச்சிக்காலம், மாலை பூஜை ஆகிய 3 கால பூசைகளும் நடக்கின்றன. அம்மூன்று காலங்களிலும் அன்னைக்கு திருமுழுக்கு செய்து நடத்தப்படுகிறது. பூஜை நடைபெறும் காலங்களில் கோயிலின் உள்ளே பக்தர்கள் எழுப்பும் பக்தி முழக்கங்களும் நகரா மற்றும் மணி ஓசை நாதமும் பக்தி பரவசம் எழுப்ப அன்னை அருள் பாலிக்கின்றாள். தினமும் நடைத்தரப்பு காலை 6:30 மணிக்கும், காலசந்தி காலை 8 மணிக்கும், உச்சிக்காலம் 1 மணிக்கும், சாயரக்ஷை 6 மணிக்கும் நடைபெறும். பிரதி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயம் பக்தர்களின் வசதிக்காக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இடுக்கண் களையும் இருக்கண் குடியாளுக்கு ஆடி கடைசி வெள்ளிக்கு முன்வெள்ளி கொடியேற்றம் செய்யப்படும். கடைசி வெள்ளியன்று உற்சவர் கோயிலிலிருந்து அன்னையின் உற்சவர் திருமேனி இடப வாகனத்தில் எழுந்தருளச் செய்வர். அவ்வம்மை அர்ச்சுனா நதியில் உலாவி திருக்கோயிலில் எழுந்தருளச் செய்யப்படுகின்றாள். இப்பெருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் அம்மனை தரிசிக்கின்றார்கள். தை கடைசி வெள்ளியிலும் பங்குனி கடைசி வெள்ளியிலும் பெருந்திரளான மக்கள் அம்மன் அருள் பெற கூடுவார்கள். இது கண்கொள்ளா காட்சியாகும். விழா காலங்களிலே அம்மன் அருள் பெற அர்ஜுனா நதியிலும் வைப்பாறு நதியிலும் கூடும் மக்கள் வெள்ளம் வண்டிகளிலும் பிற வாகனங்களிலும் வந்து கூடி நேர்த்தி கடன் செலுத்துவது மெய்சிலிர்க்க வைக்கும். அம்மனுக்கு அக்னி சட்டியும் 1000 கண் பானையும் எடுத்து வலம் வந்து வேண்டிச் சென்று வாழ்க்கையில் வளம் பெறுவது இந்த திருக்கோயிலின் சிறப்பாகும். குறை நிவர்த்தி வேண்டி இத்திருக்கோயிலில் தங்கி விரதம் காக்கும் பார்வையற்றோருக்கு பார்வை கிடைக்கின்றது. தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படுகின்றது. குழந்தை இல்லாதவர்களுக்கு மக்கட்பேறு கிடைக்கின்றது. மனமுருகி வேண்டுவோருக்கு இவ்வன்னை மாங்கல்ய பாக்கியம் அளிக்கின்றாள். அப்பகுதி மக்களைப் போல நாமும் அவ்வன்னையை தரிசித்து அருள் பல பெற்று வாழ்வோமாக.